பிலேமோன் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 11-12. பிலேமோன் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 11-12. முன்னே நான் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கின்ற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவாராக. Today's scripture reading is taken from Philemon chapter 1 verses 11-12. Who once was unprofitable to you, but now is profitable to you and to me. I am sending him back. You therefore receive him, that is my own heart. May the good Lord add his blessings upon the reading and meditation of his word for us today. Amen. Amen. கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாக கூட தேவனுடைய வார்த்தையை, இந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்கள் மத்தியில் கொண்டு வரும்படி தேவன் கொடுத்த மகாபெரிய கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் தெரிந்து கொண்ட அந்த வேத பாகம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார், பேசுவார். ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம செய்திக்குள் போவோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரிய தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை உள்ளவர் ராஜா, இதோ இந்த நாளிலும் ஏற்படுத்த இந்த சத்திய வசனம் எங்களோடு இடைப்படட்டும். ஆவியானவர் எங்களோடு பேசும். அப்பா, உங்களுடைய சத்தம் கேட்க அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலும் முழுமையாக நாங்கள் எடுத்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்யும். முழுவதுமாய் நாங்கள் தாழ்த்தி உம்முடைய வல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை தந்து நடத்தும் ராஜா, இது உம்முடைய வார்த்தை. நீர் பேசும். உம்முடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க அதுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலமே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் நம்ம வாசித்த இந்த வசனத்தின் காரியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பவுல் ஜெயிலில் இருக்கும்போது இந்த வார்த்தையை பிலோமோனுக்கு எழுதி அனுப்புகிறார். ஓகே, இந்த செய்திக்குள் நம்ம போகிறதுக்கு முன்பாக இந்த பிலோமோன் புக்கை கொஞ்சம் சம்மரி பார்த்துருவோம். என்ன அந்த பிலோமோன் புத்தகத்தில் இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம செய்திக்குள்ளே போனால் நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிலோமோன் புத்தகம் ஒரு 25 வசனம் தான் இருக்குது. ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்குது. 25 வசனம் மட்டுமே உள்ள ஒரு புக்கு. ஸோ இது ஆக்சுவலி ஒரு லெட்டர், பால் எழுதுகிற ஒரு லெட்டர், பிலோமோனுக்கு எழுதுகிற லெட்டர். இது ஒரு ரெஸ்டோரேஷன் புக்காக இருக்கிறதுனால, அதாவது இழந்து போனதை மீட்கும் புத்தகமாக இருக்கிறதுனால, ஆவியான நினைக்கிறேன் இந்த இதை புத்தகமாக கூட இந்த வேதத்தில் வைத்திருக்கிறார். ஸோ இந்த லெட்டர் நமக்கு புத்தகமாக நமக்கு இருக்குது. ஸோ இந்த புத்தகம் 3 பேர் இதில் கதாபாத்திரங்கள் இருக்காங்க. யார் அந்த 3 பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிலமோன், பவுல், ஒனேசிமோ. இந்த 3 பேர். இந்த ஒனேசிமோ ஒரு ஸ்லேவ். ஸோ இந்த 3 பேரோட காரியம் ஷார்ட்டாக நான் இவங்க 3 பேர் யார், எப்படிப்பட்டவங்கன்றதை ஒரு ஷார்ட்டாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த செய்திக்குள்ளே நான் போகிறேன். அப்போ உங்களுக்கு அந்த காரியம் புரியும், என்ன ஆவியானவர் இந்த நாளில் நம்மளோட கூட பேசுகிறான்றது. ஓகே, முதல் நம்ம பிலோமோன் கொடுத்து பார்ப்போம். இந்த பிலோமோன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் தேவ கிருபை பெற்ற ஒரு மனிதன். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் நிறைஞ்சிருந்துச்சு. இவன் பயங்கர பணக்காரனாக இருந்தான். அவனோட பேருக்கு அர்த்தம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் சிநேகக்காரன். சிநேகக்காரன்னா அதிகமாக மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன். அது மட்டும் இல்லை, அவன் அநேக ஊழியர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தெய்வ மனிதனாக இருந்தான். அதோடு கூட இன்னும் அநேகரை சந்தோஷிப்பிக்க ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு மகனாகவும் இந்த பிலோமோன் காணப்பட்டான். அவனுடைய வீட்டில் அநேக அடிமைகள் இருந்தனர். ஓகேங்களா?
ஸோ அந்த அடிமைகள் இந்த ஃபிலோமன் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இது ஷார்ட்டாக இந்த ஃபிலோமோட கதை. ஸோ யார் ஃபிலோமன் இதெல்லாம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் பொறுத்து கேட்பேன், யார் ஃபிலோமன், அவன் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படி கேட்பேன். ஓகேங்களா? ஒரு ஆள் ஒன்றுன்னு சொல்லணும், அப்போ நீங்கள் உங்களுக்கு விளங்குச்சின்னு எனக்கு புரியும். ஓகே. ரெண்டாவது ஒனேசிமோ. ஒனேசிமோ ஸ்லேஃப்னு சொன்னேன். ஸ்லேஃப்னா ஒரு அடிமை. இவன் நான் சொன்னேன் ஃபிலோமின் வீட்டில் நிறைய அடிமைகள் இருந்தாங்க, அதில் ஒரு அடிமை பேர் தான் இந்த ஒனேசிமோ. இந்த ஒனேசிமோ என்ன இருந்துச்சுன்னா, இவன் உள்ளுக்கு சாத்தான் பூந்துட்டான்னு நினைக்கிறேன். இவன் என்ன நினச்சான், இந்த தான் நிறைய பணக்காரனாக இருக்கான்ல, இவன் வீட்டிலேருந்து கொஞ்சம் சொத்தெல்லாம் திருடிட்டு ஓடி போய் தான் சொந்தமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து இவன் கொஞ்சம் பணத்தெல்லாம் சுருட்டிட்டு ஓடி போவான். போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, போகிற வழியில் ரோம போர் சேவர்கள் இவனை பிடிச்சி அடித்து உதச்சி காரியங்களை விசாரிப்பாங்க. என்ன நடக்கும்னா, இவன் திருடிட்டு வந்தவன் தெரிஞ்சதுக்கப்புறம் இவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஓகேங்களா? இது ஒனேசிமோட கதை. அதுக்கப்புறம் கண்டினியூவாக என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஓகே. அடுத்தது பவுல். பவுல் நிறைய தடவை நம்ம கேட்டிருக்கோம். பவுல் இயேசுவை அறியாத நாட்களில் பழைய ஏற்பாட்டின்படி காரியத்தை செஞ்சு வாழ்ந்து வந்த ஒரு மனிதன். அவனும் தேவ மனிதன் தான். அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினான். அதெல்லாம் உங்களுக்கு கதை தெரியும். ஓகேங்களா? ஏன் துன்பப்படுத்தினா எல்லாம் உங்களுக்கு ஓரளவு தெரியும். ஒரு நாள் தமஸ்குக்கு போகிற வழியில் அவன் இயேசுவால் பிடிக்கப்பட்டான். அவனோட வாழ்க்கை மாறினது. இயேசுவை குறித்து அதிகமாய் அறிந்து கொண்டான். யார் அந்த இயேசு? இயேசுவால் பிடிக்கப்பட்டான். அந்த இயேசுவை குறித்து நல்லா அறிஞ்ச போது தன்னோட முழு வாழ்க்கையும் இயேசுக்கிட்ட ஒப்பு கொடுத்தான். ஒப்பு வைத்ததுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் இந்த உலகம், இந்த ஆஸ்தி, இந்த ஐஸ்வர்யம் அவனுடைய வாழ்க்கைக்கு முன்பாக இயேசு அவ்வளோ பெரியவராக இருந்தார், அவ்வளோ மகிமையானவராக காணப்பட்டார். இந்த காரியங்கள்லாம் அவனுக்கு குப்பை போல் தோன்றினது. நீங்கள் அந்த வசனம்லாம் வாசிக்கலாம், உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக. அது மட்டும் இல்லை, தன்னோட வாழ்க்கையை முழுவதுமாய் தேவனுடைய சுவிசேஷத்தை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை செய்யும்படிக்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தவர் இந்த பவுல். அப்படி ஒப்பு கொடுத்து ஊழியத்தை செய்தார். ஊழியம் செய்யும் நாட்களில் அநேகம் ஆயிரம் ஆத்துமாக்களையும் ஆதாயப்படுத்தின ஒரு மனிதன். அது மட்டும் இல்லை, தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர் இந்த பவுல். ஸோ இது பவுலோட காரியம். இப்போ 3 காரியமும் உங்களுக்கு புரியும். நான் மறுபடியும் கேள்வி கேட்பேன்னு சொன்னேன். இந்த ஃபிலோமான் எப்படிப்பட்டவர்? ஒரு ஆள் ஒன்று சொன்னால் போதும். நிறைய அடிமைகள் வீட்டில் இருந்தாங்க. சாரி, அது மட்டும்தான் தெரியுமா? டக்கு டக்குன்னு சொன்னீங்க, எனக்கு நல்லாயிருக்கும். இந்த பிள்ளைமன் எப்படிப்பட்டவர்? பயங்கர பணக்காரன். ஓகேங்களா? அதுவும் இல்லாத தேவ கிருபை பெற்ற மனுஷன். நான் அப்போ தான் சொல்லி முடித்தேன். இது நீங்கள் மைண்டில் வச்சா தான் நான் அதுக்கப்புறம் அடுத்த போகிற சொல்ல காரியம் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேவ ஊழியங்களுக்கு, தேவ ஊழியர்களுக்கு அதிகமாய் உதவி செய்யக்கூடிய மனிதன் இந்த பிலோமன். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு காரியம் கேட்டிங்கன்னா, இந்த பவுலுடைய ஊழியங்களுக்கு அதிகமாய் சப்போர்ட் செய்தது இந்த பிலோமன். ஓகேங்களா? ஸோ இந்த பிலோமனோட காரியம் നിങ്ങൾക്ക് தெரியும். ஒனேசிமு தெரியுமா? தெரியும். பவுல் தெரியும். ஓகே. இப்போ நம்ம செய்திக்குள்ளே போவோம். இப்போ இந்த பவுல் சிறையில், அதாவது ஜெயிலில் இருக்கும்போது எழுதினான்னு சொன்னார். இப்போ ஒனேசிமு தான் ஜெயிலில் இருக்காங்கன்னு நம்ம வாசித்தோம். இப்போ பவுல் எப்படி ஜெயிலுக்கு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுல் போகிற இடத்துல எல்லாம் சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு தெய்வ மனிதன். எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு ராஜா முன்னுக்கு போய் நின்னாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக போய் நின்னாலும் இயேசு தேவன் என்பதை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே பேசுவார். அந்த ராஜாவே கேட்பார், நீ கொஞ்சம் குறைய என்னை கிறிஸ்துவனா மாற்றிட்ட. நீங்கள் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் போய் வாசிச்சிங்கன்னா அதில் சொல்லுவார் அகிரிப்பா ராஜா. அதுக்கு மட்டும் இல்லை, விக்கிர ஆராதனை உள்ள மத்தியிலையும் போய் பேசுவார்.
நீங்கள் அறியப்படாத தேவன் என்று சொல்கிறீங்களே, அந்த அறியப்படாத தேவன் யார் என்று அறிவிக்கும்படி நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை எடுத்து அழகாக பேசி அங்கே இயேசு ஆண்டவர் என்பதை அங்கே நிரூபித்து காட்டின ஒரு மனிதர் இந்த பவுல். அது மட்டும் இல்லை, அவர் ஜெயிலில் போட்டாலும் சரி, எந்த இடத்துல போனாலும் சரி, அவர் சும்மாவே இருக்க மாட்டார். இயேசு யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தான் இந்த பவுல். ஸோ இப்போ இந்த பவுல் சுவிசேஷத்தை சொன்னனால இந்த போர் சேவகரை இவரை பிடிச்சிட்டு கொண்டு வந்து அதே சிறையில் அடைப்பாங்க. எந்த சிறையில்? இந்த ஒனேசிமு திருடிட்டு வந்து போட்ட அந்த சிறையிலேயே, அந்த ஜெயிலேயே இந்த பவுலையும் கொண்டு வந்து போட்டுருவாங்க. இப்போது பவுலுக்கும் இந்த ஒனேசிமுக்கும் சந்திப்பு அந்த ஜெயிலில் தான் நடக்கும். இப்போ ஒருத்தர் விசாரிக்கிறாங்க. இந்த பவுலும் ஒனேசிமும் அங்கே சந்திக்கும் போது ஒருத்தர் விசாரித்து அவங்களுடைய காரியங்களை இப்போ ஒனேசிமு ஷேர் பண்ணுவார். நான் இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் செஞ்சு திருடி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் வந்து என்னோடய எஜமானுக்கு துரோகம் செஞ்சு இந்த வனத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட காரியத்தை ஷேர் பண்ணுவார். பவுலும் என்ன செய்வார்? அவர் எந்த இடத்துலையும் யாரை சொல்கிறவர்? இயேசுவை குறித்து அறிவிக்கிறவராக இருக்கிறதுனால அந்த மத்தியில் தன்னுடைய சாட்சியை சொல்லி, தான் எப்படி கிறிஸ்துக்குள்ளே பிடிக்கப்பட்டன்னு சொல்லி, கிறிஸ்து யாருன்னு சொல்லி அவன்கிட்ட கிறிஸ்துவை அறிவித்து எந்த அளவுக்கு நடத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ரட்சிப்புக்குள்ளே வர்ற அளவுக்கு அவனுக்கு கிறிஸ்துவை அறிவித்து அவன் ரொம்ப கலங்கி பண்ணிப்பான். அதாவது தான் செஞ்ச ஒரு துரோகம், இப்படிப்பட்ட ஒரு காரியம், இந்த துரோகம் அவன் செய்யறதுக்கு முதல்ல தெரியுமா தெரியாதா? ஒருவேளை கிறிஸ்துவ அறிஞ்சோ அறியாமல் இருந்தாலும் நம்ம செய்யறது பாவம்னு நமக்கு தெரியுமா தெரியாத? நம்ம மனசுக்கு தெரியும். ஆனால் கிறிஸ்துவ அறியாதவங்களுக்கு துணிகரமாக பாவம் செய்யக்கூடிய ஒரே மனசு இருக்குது. கிறிஸ்துவ அறிந்தவங்களுக்கும் அதே மாதிரி துணிகர பாவம் செய்ய காரியம் இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் மனம் திருந்தி மனம் விட்டு அழுது தான் செஞ்சது பாவம்னு உணரும் போது கர்த்தர் இயேசு அதை மன்னித்து, ஏன் மன்னிக்கிறாருன்னா, இந்த இயேசு அந்த பவுல் அறிவிக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லுவார். நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக அவர் சிலுவையை சுமந்து தீர்த்தாரு. நீ அதை குறித்து வருத்தப்பட வேண்டாம். இப்போ நீ முழுசாக ஒப்பு கொடுக்கும்போது, அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் ஒப்பு கொடுக்கும்போது, நான் செஞ்சது பாவம்னு உணர்வல்ல, அந்த உணர்வே அந்த மன்னிப்பு வாழ்க்கையில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து இயேசு கிறிஸ்துவை அவன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும், அதாவது ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தக்கூடிய ஒரு அளவுக்கு பவுல் அங்கே ஒரு வழி நடத்தலை கொண்டு வருவார். ஓகே, இதெல்லாம் எங்கே நடக்குது? இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசி விசாரிக்கிற இடம் எங்கே நடக்குது? ஜெயிலில் நடக்குது. ஓகே, இப்போ ஜெயிலில் இவர் ரட்சிக்கப்பட்டது எங்கே? ஜெயிலில். இங்கே ஒரு காரியத்தை ஆவியானவர் சொன்னதுனால அதை கொஞ்சம் அழுத்தி சொல்லிடுறேன். ரட்சிப்பின் அனுபவம் இந்த ஒனேசிமே பெற்றுக்கொண்டான். ஸோ எனக்கு ஒரு காரியத்தில் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாரு. அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ரட்சிப்பு அனுபவம் என்பது என்ன? எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும் ரட்சிப்புனா என்னன்னு தெரியும். அந்த ரட்சிப்பின் அனுபவம் என்ன? accepting Christ. நீங்கள் சொல்லுங்கள், எதுவும் தவறாக இருக்காது. நிச்சயமாகவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற எல்லாமே உண்மையாக தான் இருக்கும். ஏன் யோசிக்கிறீங்க ஏச்சும் தவறாக போயிடும்னா? நான் எக்ஸாம் வைக்கல, ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். ரட்சிப்பின் அனுபவம் அப்படின்றது, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. என்ன ரட்சிப்பு? நமக்கு அந்த ரட்சிப்புன்றது ஒரு பெரிய பாக்கியமான ஒரு அபிஷேகம், ஒரு ஆசீர்வாதம். இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்வது ஒரு எப்படி காரியம் அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாம் பாவத்தில் விழுந்த போது அவன் ஜீவன் போனது அப்படின்னு சொல்லி வாசிப்போம், ஓகேங்களா? ஜீவனை இழந்து போனான்னு வாசிப்போம். ஆனால் அந்த இடத்துல ஒரு காரியத்தை நமக்கு தெரியணும். ஆதாம் தேவனோடு கூட உலாவி கொண்டிருந்தான்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான வேலையில் தேவன் ஆதாமோடு கூட வருவார். அவங்க தேவனும் அம்மா ஆதாமும் உலாவி, அதை மீன்ஸ் ஒருமித்து அவங்க நடந்த பாதையாக இருந்துச்சு, உறவு இருந்துச்சு, தேவனுக்கும் ஆதாமுக்கும் உறவு இருந்துச்சு. ஆனால் பாவம் செஞ்சு கீழ்ப்படியாமல் பாவம் செஞ்சப்போ அந்த உறவு துண்டிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? தண்டிக்கப்படல, துண்டிக்கப்பட்டுருச்சு. அதாவது இனிமேல் அந்த உறவு அங்கே இல்லை. ஸோ அந்த உறவு ஆதாமுக்கு துண்டிக்கப்பட்டுச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து சிலுவையில் மரித்து ரத்தமும் சதையுமாக நமக்கு அந்த ரட்சிப்பை சம்பாதித்த போது, அந்த ஜீவனை மீட்டு கொண்ட போது, நம்ம அந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட போது நமக்கு கிடைக்கிறது அந்த ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பின் அனுபவம் என்னன்னா, மறுபடியும் தேவனோடு கூட உள்ள ஒரு உறவு. புரியுதுங்களா? ஸோ இழந்து போன உறவு ஆதாமுடையது. மறுபடியும் இயேசு நமக்காக சம்பாதித்து கொடுத்த அந்த உறவு இயேசுவோடு கூட நமக்கு உள்ள ஒரு உறவு. மறுபடியும் நமக்கு யாரோட உறவு இருக்கு? தேவனோடு கூட நமக்கு ஒரு உறவு. தேவன் நம்மளோடு கூட பேசுறது, அவருடைய சத்தத்தை கேட்கறது. பல வகையில் நம்ம சத்தம் கேட்கலாம். நம்மளோட மனதில் தேவன் ஆவியானவர் பேசுகிற சத்தம் நமக்கு கேட்கும். அநேருக்கு அதே தேவ சத்தமா இல்லை நம்மளே நினைக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனாலும் கூட தேவன் நம்மளோடு இடைப்படுகிறார். அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் நம்ம மாறுகிறோம். ஸோ இது அந்த இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே ஒனேசிமும் வருகிறார். இந்த ஒனேசிமு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோன்னு இவன் என்ன ஒரு காரியம் கேட்பான்னா, பவுல்கிட்ட, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் இனி என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? நான் எங்கே போகிறது? ஏற்கனவே நான் துரோகம் செஞ்சு வந்துட்டேன். ஸோ நான் இனி எங்கே போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி பவுல்கிட்ட கேட்கும்போது, பவுல் ஒரு காரியம் சொல்வார். நான் ஒரு லெட்ரு எழுதுகிறேன், அந்த லெட்டரில் ஒன்று குறித்து எழுதி பிலோமான்கிட்ட போய் இந்த லெட்டர் கொடு. அப்போது அந்த மறுபடியும் அங்கே போக சொல்லுவார். அதாவது பிலோமென்ட்ட. உடனே இவனுக்கு பயம் வந்துடும், இன்னொன்று வெக்கம் வந்துடும். ஏன்னா ஒரு எஜமான்கிட்ட போய் திருடிட்டு வந்துட்டால் மறுபடியும் எப்படி அவன் முகத்தில் போய் முழிக்கிறது. இன்னொன்று பயம், அவன் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டானா அப்படின்ற ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் பவுல் என்ன சொல்வார்னா, இந்த லெட்டரை போய் கொடு, அவன் நிச்சயமாக உன்னைய ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு எழுதி கொடுப்பார். இந்த லெட்ரு தான் நம்மளுடைய மெசேஜ். ஓகேங்களா? இந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காரு? இப்போ நம்ம மறுபடியும் பிலோமன் புத்தகத்தில் 11வது வசனத்துலேருந்து 19வது வசனம் வரைக்கும் அவங்க மெதுவாக ஒன்று ஒன்றா வாசிப்பாங்க. வாசிக்கும் போதே நீங்கள் காரியங்களை புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 காரியத்தை பவுல் எழுதி பிலோமன் கையில் அந்த லெட்டர் மூலியம் கொடுப்பாரு. அந்த லெட்டர் தான் இந்த பிலோமனுடைய இந்த புத்தகமே அந்த லெட்டர் தான். ஓகேங்களா? ஸோ ஒன்றுனா நம்ம வாசிப்போம். பிலோமன் 1வது அதிகாரம்னா 11லேருந்து 19 வரைக்கும் ஒன்று ஒன்றா வாசிக்கும் போதே நீங்கள் கேளுங்க என்ன கர்த்தர் அங்கே பேசுகிறார். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கின்ற அவனை நீ ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நித்தம் கட்டப்பட்டிருக்கின்ற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். ஆனாலும் நீ செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதம் இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும் படிக்கு இனிமேல் அவன் அடிமையானவனாகல் அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும் படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனான் ஆக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின் படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன். அங்கே நீங்கள் 13வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காரியம் என்ன சொல்கிறாருன்னா, ஒனேசிமு ஏன் உள்ளம் போல் இருக்கிறான். அவர் சொல்கிற ஒரு காரியம் வேறு லெவல், ரொம்ப வேறு எல்லாத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். இப்போ
உமக்கும் எனக்கும் அவன் ஒரு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவர் சொல்கிறார், அவன் என்னுடைய உள்ளம் போல் இருக்கிறான், அவனுடைய மன திரும்புதல் அந்த அளவுக்கு இருக்குன்றத ஃபர்ஸ்ட் சொல்கிறாரு. அது சொல்லிவிட்டு இதை கட்டாயத்தினால செய்யாத, உன்னுடைய சம்மதத்தோடு செய்யறதுக்கு நான் விரும்புகிறேன், நான் சொல்கிறனால இதை செய்யாத. ஏன்னா அவன் காரியங்களை செய்யும்போது அவனுக்கு ஒன்று தெரியும், அவன் அப்படிப்பட்ட மன திரும்புதலோடு மறுபடியும் வருகிறான் என்பது தெரியுன்றதை சொல்கிறார். 3வது வாசிக்கும் போது அங்கே பார்த்தீங்களா, இனி அவன் அடிமையாக இருந்தான், இனி மறுபடியுமே அனுப்பப்பட்டு போகும்போது அவன் அடிமை கிடையாது, அவன் மேன்மையானவனாக பிரியமுள்ள ஒரு சகோதரனாக உன் மத்தியில் நான் அனுப்புகிறேன். இனி அவனோட காரியங்கள் அப்படி காணப்படும், அப்படி தான் நான் அவனை பார்க்குறேன், நீயும் அப்படி பார்க்கணுன்னு சொல்லி விரும்புகிறேன்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஓகே, அடுத்தது வாசிமா. 18. அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன் பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையினாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. இல்லை 20 வேண்டாம், 19 இருக்கேன். கர்த்தர் சோஸ்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எழுதும்போது சொல்வார், ஏற்கனவே நஷ்டப்படுத்துறது உண்மை, என்ன திருடிட்டு போயிட்டான், அவனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினான். பிலோமோனுக்கு இந்த ஒனேசிமும் நஷ்டத்தை தான் உண்டு பண்ணினான், அந்த நஷ்டத்தை கொடுத்தது உண்மை. ஸோ இதில் ஒன்றும் போய் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த நஷ்டம் நான் உனக்கு சரி பண்ணுறேன். பவுல் சொல்கிறாரு, அந்த நஷ்டத்துக்கு பதில் நான் உனக்கு அந்த நஷ்டத்தை நான் ஈடு உனக்கு கொடுக்குறேன், மறுபடியும் திருப்பி கொடுத்துட்றேன், நீ அவனை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா திரும்ப கொடுக்குறதுக்கு அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் அந்த போர் சேவைகள் எடுத்துக்கொண்டாங்க, அவன்கிட்ட திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு அந்த சொத்து இல்லை. இப்போது பவுல் நான் உனக்கு பதில் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு காரியம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது கிறிஸ்துவோட ஒரு காரியம், அடிப்படையின் ஒரு காரியம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய ரத்தத்தை கிரயமாய் கொடுத்தது. ஸோ அப்படி போல் இந்த பவுல் இங்கே ஒரு காரியத்தை எழுதுகிறாரு. அதை சொல்லிவிட்டு இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன், இதை நான் எழுதுகிறபடினால நிச்சயமாக இதை செய்வேன்றதை அங்கே உறுதிப்படுத்தி சொல்கிறார். பிலோமோனுக்கு ஒரு காரியம் தெரியும், பவுல் சொன்னால் அது 100% அது உண்மையாக இருக்கும், 100% அதை செய்வார். ஓகேங்களா? ஸோ இதை உறுதியாக அதை எடுத்துக்கொண்டு பிலோமான் அந்த மனுஷனை ஏற்றுக்கொள்வார், ஒனேசிமை ஏற்றுக்கொள்வார். இதை சொல்லிட்டு பவுல் இந்த பிலோமனை குறித்து 2 எக்ஸ்ட்ரா காரியத்தை சொல்வார். என்ன காரியம் சொல்வார்னா, அதே அதிகாரத்தில் 7வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் வாசிப்போம். 2 காரியத்தை பிலோமனை குறித்து இவ்வளோ நேரம் அந்த ஒனேசிமை குறித்து எழுதினார். அதுக்கப்புறம் 7வது வசனமும் 20வது வசனமும் யார் இந்த பிலோமான், எப்படிப்பட்டவன்றதை ரொம்ப சுருக்கமாக எழுதுறாரு. அதையும் வாசிப்போம். சகோதரனே, பரிசுத்தவானுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பாற பண்ணும். கர்த்தர் சோஸ்திரம். 2 காரியம் சொல்கிறாரு. ஒன்று, அவன் அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகன், அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய மகன், அநேகரை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு மகன் அப்படின்றத பிலோமான் இப்படிப்பட்டவன்றத எழுதுகிறாரு. 20வது வசனத்தில் சொல்கிறாரு, மொத்தத்தில் கர்த்தருக்குள்ள அநேக உள்ளங்களை இளைப்பாற செய்கிற ஒரு மகன் இந்த பிலோமான். அது மட்டும் இல்லை, அநேகருக்கு பிரயோஜனமான காரியங்களை செய்யக்கூடியவர் இந்த பிலோமான் சொல்லி அந்த வார்த்தையை அங்கே சொல்லி பிலோமானை குறித்து அங்கே சொல்கிறார். அவனை மேபி மோட்டிவேஷன் கொடுக்குறக்கா இல்லை அவனுடைய குணத்தை குறித்து அங்கே காரியங்களை சொல்கிறதுக்கு கர்த்தர் அங்கே பவுல் அங்கே காரியத்தை பேசுகிறார். ஓகே, இப்போ நம்ம பார்த்த காரியத்தில் இப்போ 3 பேரும் 3 கேரக்டரில் இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த 3 பேரில் நம்ம நிறைய காரியங்களை பிலோமன்ட்டிருந்து கற்றுக்கொண்டோம், இப்போ ஒனேசிமிட்டிருந்து கற்றுக்கொண்டோம், இப்போ பவுல்ட்டிருந்தும் கற்றுக்கொண்டோம். இந்த 3 பேர்லேருந்து நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன?
சுருக்கமாக நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன? இப்போ நீங்கள் ஒன்னேசிப்பை பார்த்தீங்கன்னா, முன்னே பிரயோஜனம் இல்லாதவனா, இந்த வசனம் செஞ்சு முன்னே பிரயோஜனம் இல்லாதவனா இருந்தான். இப்போ அவன் எப்படி இருக்கான்? தேவனுடைய உள்ளம் போல மாற்றப்பட்டு இருக்கிறான். அவன் தவறு செஞ்சது உண்மை, திருடுந்து உண்மை, எஜமான ஏமாத்துந்து உண்மை. ஆனாலும் கூட மனம் மாறிட்டான், மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்துட்டான். ஸோ அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். ஸோ அந்த ஒரு காரியத்தை அங்கே நம்ம பார்க்குறோம். பவுலை குறித்து என்ன பார்க்குறோம்? அவர் ஒரு தேவ மனிதன், தேவ சித்தத்தை செய்பவர், மரண பரியந்த தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டவர். இதெல்லாம் நமக்கு ஆவியானவர் இந்த காலவேளை நம்மளோடு கூட பேசக்கூட ஒரு காரியம். இவங்களோட 3 பேரோட வாழ்க்கையிலேருந்து தேவன் நிறைய காரியத்தை நம்மளோடு கூட பேசுகிறார். எந்த இடத்துல பேசுகிறாரு எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட நம்மளோடு கூட அந்த விசுவாசத்தை குறித்து பேசுகிறாரு, தவறுகளை குறித்து பேசுகிறாரு, நம்மளை தேவன் மறுபடியும் மன்னித்து ஏற்றுக்கொள்கிற காரியங்களை பேசுகிறாரு. ஸோ அங்கே பவுலுடைய காரியம் பார்த்தீங்கன்னா, அநேகம் ஆயிரம் ஆத்துமாக்களை அவர் ஆதாயப்படுத்தின ஒரு மகன். அவருடைய சாட்சி அநேக உள்ளங்களை தொட்டு சுவிசேஷத்தை கொண்டு சென்ற ஒரு சாட்சியாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். பிலோமோட வாழ்க்கையை நம்ம அவர் ஒரு தெய்வ மனிதனாக இருந்து தேவனுடைய உறவில், அதாவது தேவனுடைய உறவில் இருந்தால் ஒளி தான் இப்படிப்பட்ட உதவிகள், அதாவது ஊழியங்களுக்கு உதவி செய்ய முடியும், ஊழியங்களை தாங்க முடியும், ஊழியர்களை அவங்க பணத்தின் அதோட நம்ம போய் அழைப்பு இருக்குது. அதாவது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அழைப்பை நம்ம பார்க்குறோம். பிலோமனுக்கு ஒரு அழைப்பு இருந்துச்சு, ஆனால் அவர் போய் வெளியே எந்த ஊழியமும் செஞ்சு நம்ம பார்க்கல. ஓகேங்களா? ஆனால் ஊழியம் செஞ்சார். எப்படி ஊழியம் செஞ்சார்? ஓகே, ஃபர்கிவ் பண்ணார். பிலோமன் ஃபர்கிவ் பண்ணி அந்த ஒனேசிமை ஏற்றுக்கொண்டார். பிலோமன் செஞ்ச ஊழியம் எப்படிப்பட்டது? ஊழியங்களுக்கு அவர் போய் ஊழியம் செய்யலை, ஆனால் ஊழியங்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்து சப்போர்ட் பண்ணி, இன்னொன்று அநேகரை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு ஊழியத்தையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஊழியத்தையும் இந்த பிலோமன் செஞ்சார். ஸோ இப்போது 3 பேரும் 3 வித, ஆனால் இவங்க எல்லார் மேலே ஒரு அழைப்பு இருந்துச்சு. இப்போது பவுல் மேலே பார்த்தீங்களா ஊழியத்தின் அழைப்பு இருந்துச்சு, ஆனால் சுவிசேஷ ஊழியத்தை போய் செய்யக்கூடிய ஒரு அழைப்பு இருந்துச்சு. இந்த காலவேளையில் தேவன் சொல்லக்கூடிய காரியம் நம்ம எல்லார் மேலும் ஒரு அழைப்பு இருக்குது. இப்போ நம்ம பவுல் மாதிரி பிலோமன் மாதிரி இப்படிப்பட்ட அழைப்பு இருக்குதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் எல்லார் மேலும் தேவன் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அது நிச்சயமான ஒரு காரியம். உங்கள் மேலே தேவ அழைப்பு தேவன் வைத்திருக்கிறாரு. ஒரு தேவ திட்டம் உங்கள் மேலே நிச்சயமாக இருக்குது. நம்ம மேலே அந்த தேவ திட்டம் இருக்கிறபடினால அந்த திட்டத்தின் பிரகாரமாகவே நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ அழைப்பு என் மேலே இருக்குன்னு? ஸோ நிச்சயம் உங்களுக்கு தெரியும் தேவ அழைப்பு என் மேலே இருக்குது. அந்த அழைப்பின் நிமித்தம் என்னை நடத்துவார். எப்படி நான் அந்த அழைப்பை அறிஞ்சு கொள்வது? நீங்கள் ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களோட அழைப்பின் பிரகாரமாகவே உங்களோட வாழ்க்கையின் காரியங்கள் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக தெரிகிற காரியம்னா உங்களோட அழைப்பின் பிரகாரமாகவே உங்கள் வாழ்க்கை நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேருக்கு நீங்கள் உதவி செய்கிறவங்களாகவே இருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்க அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்த நாள் முதல் நீங்கள் அநேகருக்கு உதவக்கூடியவர்களாகவே இருப்பீங்க. அநேகரை ஆறுதல் படுத்தக்கூடியவர்களாகவே காணப்படுவீங்க. அநேகரை சந்தோஷத்துக்குள் வழிநடத்தக்கூடியவர்களாக காணப்படுவீங்க. இதெல்லாம் உங்களோட அழைப்பு. ஓகேங்களா? நீங்கள் நடந்த சில பேர் சமாதானமே இருக்காது. அவர்கள் அந்த மத்தியில் போகும்போது ஒரு பெரிய சமாதானத்தை அந்த மத்தியில் உண்டு பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க நினைப்பாங்க இது என்னால் முடியுமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க மேலே இருக்கிற அழைப்பு அவங்க அங்கே செல்லும் போது அங்கே கிரியை செய்யும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஸோ இது தேவ அழைப்பு. நம்ம எல்லார் மேலும் ஒவ்வொரு அழைப்பு இருக்குது. இந்த காலை வேளையில் அந்த சத்தியத்தை கேட்குற நம்ம மேலே ஒரு அழைப்பு இருக்குது. ஆனால் அது என்ன அழைப்புன்னு நம்ம தெரிஞ்சு அந்த அழைப்புக்குள்ளே நம்ம வேலை பார்க்கும்போது, அந்த அழைப்பின் கீழே நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கற்றுத்தாம என்ன செய்வார்? வழி நடத்தல் கொண்டு வருவார். நம்ம எப்படி நடத்துவோம், என்ன செய்வோம், அது நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தேவ அபிஷேகம்
அந்த அழைப்பின் மேலே வைக்கப்பட்டிருக்கிறதுனால, அந்த அழைப்பு உங்கள் மேலே இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த அழைப்பின் பிரகாரமாகவே உங்களை எடுத்து செல்வார், நடத்துவார். இது ஆவியானவர் நடத்துகிற ஒரு பாதை. இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்திக்கிட்டே இருந்தார். நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வேணாம்னு நினச்சேன், ஆனாலும் கூட இந்த செய்தி உங்கள் மத்தியில் சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். உங்கள் மேலே, இந்த வர்ஷிப் டீம் மேலே கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு அழைப்பு, நீங்கள் ஊழியத்துக்கு தேவன் தெரிந்தெடுத்து கொண்டு போகிற ஒரு அழைப்பு இருக்குது. இது ஒரு விசேஷமான ஒரு அழைப்பு. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு காரியத்தில் கர்த்தர் உங்களை அழைச்சி அபிஷேகத்து கொண்டு போகிற காரியம். இந்த காரியத்தை அங்கே கொண்டு போகும்போது நீங்கள் துதியின் மூலம், நீங்கள் ஆராதிக்கும் போது, நீங்கள் தேவ வசனத்தை அங்கே பேசும்போது உங்கள் அழைப்பு அங்கே வேலை பார்க்கும். இது உங்களுக்கு ஒரு வேளை எப்படி நடக்கும், ஏது நடக்கும் உங்களுக்கு புரியாது. ஆனால் அங்கே போனோன்னே ஆவியானவருடைய நடத்துதல் விசித்திரமான வகையில் கர்த்தர் அங்கே நடத்துவார். இது நீங்கள் அங்கே பார்க்கலாம். இது உங்கள் மேலே வைக்கப்பட்ட ஒரு அழைப்பு. ஒருவேளை நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒருவேளை இந்த டீமை ஒருவேளை நீங்கள் துதியை சொல்லும்போது, ஏன் இதெல்லாம் கர்த்தர் நடத்துவார்னா, நீங்கள் அங்கே போகும்போது துதியில் தேவனை மகிமைப்படுத்துறீங்க. நீங்கள் ஆராதிக்கும் போது தேவனை உயர்த்துறீங்க, ஆராதிக்கிறீங்க, மகிமைப்படுத்தும் போது, அவருக்கு நன்றி செலுத்தும் போது தேவ உறவுல உள்ள மக்களை நீங்கள் கொண்டு வருவீங்க. அவங்க ஆராதிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க ஆராதனை, நீங்கள் உங்களோட துதி, உங்களோட ஆராதனை, உங்களோட வசனம் எல்லாமே அவங்கள தேவனுக்குள்ள உள்ள உறவுக்குள்ளே கொண்டு வரும். தேவனுடைய உறவுக்குள்ள ஒரு மனுஷன் வந்துட்டா அதுக்கப்புறம் எல்லா கதையும் அவரே பார்த்துக்குவார். அதுக்கப்புறம் நம்ம எதுவும் செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஆவியான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இடைப்பட ஆரம்பிச்சிட்டா அவனோட உயர்வு எல்லாமே தேவன் பார்த்துக்கொள்வார். ஏன்னா மறுபடியும் அதுக்கப்புறம் அந்த ஆராதனையிலேருந்து துதியிலேருந்து அவங்க வெளிப்படவே முடியாது. ஏன்னா அதுக்குள்ளேயே அவங்க சஞ்சரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி தேவன் குளிர்ச்சியான வேலையில் வந்து ஆதாமோடு கூட உலாவினாரோ அதே போல் ஒரு உறவுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. விசுவாசிங்க, ஒன்று மட்டும் விசுவாசிங்க, தேவன் உங்களை கொண்டு போகிறது ஒரு விசேஷமான ஒரு காரியம், ஊழியம். நிச்சயமாக தேவன் அங்கே செய்வார். அந்த ஒனேசிமையும் ஒரு திருடனாக இருந்தாலும் கூட அவனையும் எடுத்து ஒரு நல்ல பாத்திரமாக தேவன் உருவாக்கி ஆசீர்வதிச்சு, இனிமே அவன் யாருக்கு சொந்தமானவன்? தேவனுக்கு சொந்தமானவன். இவன் தேவனோடு கூட உறவு கொள்ளக்கூடிய ஒரு மனுஷன். இனி அவன் அடிமையானவன் இல்லை. இனி கர்த்தருடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு எப்படி அவனுடைய அழைப்பின் பிரகாரம் நடத்துவான் என்றது, எப்படி அவன் நடத்தப்படுவான் என்றது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். இனி எப்படி மென்மையாக எப்படி காரியங்கள் தேவனுடைய வாழ்க்கையில் செய்வார் என்று. ஸோ நம்ம பவுலை போல இருக்கணும், நான் பேதுரு போல இருக்கணும், நான் உங்கள்கிட்ட சொல்ல வரல. நமக்கு என்ன மாதிரி வச்சுருக்காரோ நம்ம அது மாதிரியே இருப்போம். எனக்கு அப்படிலாம் செய்கிற காரியம் எனக்கு நெசமாக இல்லை. ஆனால் என்னை எந்த இடத்துல வச்சுருக்காரோ, என்னை எதுக்கு உபயோகப்படுத்துகிறாரோ அந்த காரியத்தை நான் உண்மையாக இருந்தான், அந்த உண்மையான காரியத்தில் தேவன் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறது. அதுமாரி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்கிறது தேவனுடைய கிருபை. நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிருபைக்குள்ளாகத்தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த ரட்சிப்பை பெற்ற நம்பர், தேவ உறவுக்குள் வந்த நம்பர், தேவனுடைய அழைப்பை கீழ் ஒப்பு கொடுக்கும் போது நம்ம மேலே வச்ச அழைப்பு நம்ம போகிற இடத்துல எல்லாம் வேலை பார்க்கும். இது நிச்சயமாக உங்களுக்கு அது நீங்கள் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆறுதல் படுத்துறது உங்களோட வேலை. அவங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வர்றது உங்களோட மேலே இருக்க அழைப்பு. நீங்கள் எங்கே போனாலும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இடம் சந்தோஷமாக ஆயிரும், கொஞ்சம் நேரத்தில் சமாதானத்துக்குள்ளே வந்துடும், கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அங்கே ஒரு கிருபை கிடைச்சிரும். ஓகேங்களா? எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த மத்தியில் ஒரு சமாதானம் வந்துடும். இதெல்லாம் உங்கள் மேலே வச்சு, ஆனால் உங்களுக்கு ஒரு வேளை அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இனி நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு அடி வைக்கும்போது எதில் மெயினாக கர்த்தர் நடத்திக்கிட்டே இருக்கார், எந்த இடத்துல அடிக்கடி என்னை கொண்டு போகிறாரு. இனி நீங்கள் கவனமாக நீங்கள் உங்களே பாருங்களேன், எந்த இடத்துக்கு அடிக்கடி கொண்டு போகிறாரு, எந்த இடத்த பேச வைக்கிறாரு, எதை பேச வைக்கிறாரு. ஸோ இது உங்களோட அழைப்பு. அந்த அழைப்புக்குள் நம்ம நின்றுடுவோம். அந்த அழைப்புக்குள் நம்ம நிற்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா நம்ம அழைப்புக்குள் நிற்கும்போது எல்லா நேரத்துலையும் தேவன் யாருன்னு வெளிப்படுத்துவோம். அவர் தேவன் என்பதை நம்ம
எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்த பிரயாசப்படுவோம். அவர் தேவன் என்பதை நம்ம வெளிப்படுத்தும் போது தேவ உறவுக்குள்ள அந்த மக்கள் வந்துடுவாங்க. ஓ, தேவன் இருந்தால் இப்படிப்பட்ட காரியம் வாழ்க்கையில் உண்டாகும், தேவன் இல்லாத வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸ் அவங்களோட வாழ்க்கையில் வந்துடும். ஸோ அந்த 2 டிஃப்ரென்ஸ் அவங்களோட வாழ்க்கையில் தெரியும் போது அவங்க எதில் போகணும் அப்படின்ற தீர்மானம் அவங்களே எடுத்துக்குவாங்க. இப்போ தவறு செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். தவறு செஞ்சுட்டு மனம் திரும்பினா தேவன் என்ன செய்கிறாரு? ஏற்றுக்கொள்கிறார். திருந்தி ஓடி வரும்போது இப்படி ஒனேசியமு தெரியாத, அதாவது கர்த்தரை அறியாத ஒரு மகன், ஆனாலும் கூட கர்த்தரை அறிய வச்சு கிறிஸ்துவைக்குள்ளே வந்து அவனை மனம் திரும்ப வைக்க முடியும்னா நம்ம கிறிஸ்துக்குள் வாழும் போது நம்மளை தேவன் ஒரு நல்ல பாத்திரமாய் மறுபடியும், ஒருவேளை நம்ம தவறு செஞ்சிட்டாலும் உடனே நமக்கு தெரியும், ஆவியான உடனே பேசுவார், ஐயா இது செஞ்சது தவறு அப்படின்னு பேசும்போதே நமக்கு தெரியணும் ஆவியான நம்மளோட கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த உறவில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த தேவ உறவில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோன்றது நமக்கு புரியும். இது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் எந்த அழைப்பு வச்சுருக்காரு, எந்த அழைப்பில் நடக்கணும். நான் பெரிய பெரிய காரியம் செய்யணும்னு இங்கே சொல்ல வரல, ஆனால் உங்கள் மேலே வச்சிருக்கிறது ஒரு விசேஷ அழைப்பு. உங்களை எடுத்து செல்லும் தேவன் அங்கே விசேஷமான காரியங்கள் முதலே பாச சொல்லிட்டார். இந்த அழைப்பின் அடிப்படையிலே கர்த்தர் வழி நடத்துவார். அங்கே போய் நிற்கும்போது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் விசித்திரமான முறையில் கர்த்தர் அங்கே காரியங்களை கிரியை செய்து வழி நடத்துவார். இது நிச்சயமான ஒரு காரியம். ஏன்னா ஏற்கனவே ஆவியானவர் பேசினார்னா இது சத்தியமான வார்த்தை அங்கே நிச்சயமாக நடத்தியே தீருவார். ஜெபத்தோடு நம்ம செல்வோம். கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கிறபடினாலே தடைகளை உடைக்கிறவர் அவர். ஓகேங்களா? நிச்சயமாக நமக்கு முன்பாக செல்கிறபடினாலே எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்யும்படி அவர் கூட வருவார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடுவோம். அப்படியே கூட ஜெபத்தில் நம்ம கண்டிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரிய தகப்பனை மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலும் கூட தகப்பனி, பிலோமன் இடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள், பவுலின் மூலம் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள், மனம் திரும்பின ஒனேசிம் இடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள், அப்பா உம்முடைய உள்ளம் போல் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு மகனை நீர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறபடினாலே இது இந்த அருமையான கால வேளைகளை முழுவதுமாய் தாழ்த்தி உம்முடைய வல்ல கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, எங்களை அழைத்த தேவன் நீரையா, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவனை நீர் ஒருவரே ராஜா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரும் நீர் ஒருவர் ராஜா. உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படத்தக்கதாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக எல்லா காரியங்களும் அங்கு செய்ய அப்பா கர்த்தாவே, இந்த குடும்பமாக காரியங்களை செய்யும் போதும் நீர் அந்த மத்தியில பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் என்று இப்போதே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. எல்லா துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலமே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.